ஹாய் நண்பர்களே, கூட இருந்து குழி பறிப்பாங்க அப்படின்னு கேள்விப்பட்டிருக்கீங்களா? நிறைய பேர் சொல்லுவாங்க, கூட இருந்தவன் தான் பழி வாங்கிட்டான், கூட இருந்தவன் தான் என்னை அழிச்சிட்டான், கூட இருந்தவன் தான் என்னை நல்லா நம்ப வச்சு கழுத்து அறுத்துட்டான் அப்படின்னு நிறையா பேர் சொல்லுவாங்க. கேள்விப்பட்டிருக்கீங்களா? அது எதுக்காக சொல்கிறாங்க அப்படின்னு தெரியுமா உங்களுக்கு? நான் ஒரு கதை சொல்கிறேங்க, அதுலேருந்து புரிஞ்சுக்கோங்க. அதுக்கப்புறம் நான் காரணத்தை சொல்கிறேன், சரிங்களா? அதாவது ஒரு 10-15 ஆடு இருக்குங்க. அது ஒருத்தன் மேய்ச்சிட்டு இருக்கான். 10-15 ஆடையும் டெய்லியும் கொண்டு போய் வயலில் மேய்ச்சிட்டு இருக்கான். அப்போ ஒரு சிங்கம் அங்கே அதாவது சிங்கம் சுற்றி சுற்றி வந்துட்டுருக்கு. ஆடு அந்த 10-15 ஆடு என்ன பண்ணுதுன்னா, ஐயோ நம்மளை சிங்கம் அடித்து சாப்பிட்ருமோ, சிங்கம் அடித்து சாப்பிட்ருமோன்னு பயந்து பயந்து ஒவ்வொரு நாளும் அந்த பில்லை சாப்பிட்டுட்டு இருக்குங்க. ஒவ்வொரு நாளும் என்ன, சிங்கத்தை பார்த்து பயத்தோடையே அந்த சாப்பாடு இறங்காமல், அந்த பில்லை ஒழுங்காக சாப்பிடாம, தண்ணி குடிக்காமல், அந்த பய உணர்வோடையே சிங்கத்தை பார்த்து மட்டுமே பயந்துட்டு இருக்கு அந்த ஆடு. ஆனால் லாஸ்ட்டில் நடந்தது என்னன்னா, பயந்தது நடக்கலை. எவன் நம்மளை வளர்த்தானோ, எவன் நம்மளை மேய கூட்டிகிட்டு வந்தானோ, அவன் தான் நம்மளை அடித்து சாப்பிட்ருக்கான். அந்த ஆட்டை அவன் தான் அடித்து சாப்பிட்டான். சிங்கம் என்ன பண்ணுச்சுன்னா, ஆடு பயந்து பயந்து போகிறத பார்த்துட்டு அவங்க எல்லாம் குருஃபாக இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு சிங்கம் ஒதுங்கி போயிடுச்சு. வேட்டையாடினது யார்? கூடவே இருந்து தன்னை பராமரித்தவன், நம்மளை மேய்க்க வச்சு நம்ம மூலியமாக லாபம் பார்த்தவன், அவன் அடித்து சாப்பிட்டுட்டான் ஆட்டை. சிங்கம் எதுவும் பார்க்கல. ஆனால் ஆடு எதுக்கு பயந்துச்சு? வெளியில் உள்ளவரை பார்த்து பயந்துச்சு. அதாவது சிங்கத்தை பார்த்து ஆடு பயந்து பயந்து வாழ்ந்துச்சு. அடித்து நம்மளை கூட இருந்து பழி வாங்கி அடித்து சாப்பிட்டவன் யார்? நம்மளை வளர்த்தவன், மேய்ச்சவன், நம்ம மூலமாக லாபத்தை அடைஞ்சவன். ஆட்டு மூலமாக லாபத்தை அடைஞ்சான் பார்த்தியா, அவன் தான் லாஸ்ட்டில் அடித்து சாப்பிட்ருக்கான். இதுலேருந்து என்ன புரியுது உங்களுக்கு? கூட உள்ளவன் தான் என்றைக்குமே பழி வாங்குவான். வெளியில் உள்ளவன் நல்லா இருக்கட்டும், நம்ம எதுவும் பண்ண வேண்டாம்னு சொல்லி ஒதுங்கி போவான். இதுலேருந்து கூட இருக்கவங்க கூட இருந்து பழி வாங்குறது என்னான்னு உங்களுக்கு புரிஞ்சிச்சா? நான் சொன்ன கதை பிடிச்சிருந்துச்சுன்னா உங்களுக்கு லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நண்பர்களே. பாய் நண்பர்களே.